இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் மாகாண சபைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு புதிய திட்டமாம். மருத்துவர் அர்ச்சுனாவின் புதிய வெளிப்படுத்தலில் உற்றுநோக்கல். ஸ்ரீலங்காவின் பாதாள உலக ஒழிப்பு யுக்திய நடவடிக்கை தோல்வியடைந்ததாக கண்டனம். குற்ற கும்பல்கள் ஒழிக்கப்பட்டதாக உரிமை கோரும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர். இலங்கையில் நாளை முதல் 22% குறைக்கப்படும் மின்சார கட்டணம். மின்சார சபை 10% குறைப்புக்கு பரிந்துரைத்தாலும் ஆணைக்குழு அதிரடி முடிவு. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுகள் நிறைவுக்கு வருவதாக அறிவிப்பு. இதுவரை 52 உடலங்களின் எச்சம் மீட்கப்பட்டதாக தகவல். கர்நாடக முதல்வரின் காவிரி நீர் மறுப்பால் இந்தியா கூட்டணியில் தமிழக முதல்வருக்கு அழுத்தம். சித்தாராமையாவுக்கு ஸ்டாலின் கண்டனம். மைக்ரோ வினாடிக்கு தலையை திருப்பியதால் உயிர் தப்பிய டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் இரகசிய சேவை முகமை மீது தொடரும் கடும் விமர்சனங்கள். தொடர்பது விரிவான செய்திகள். சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிலவிய மருத்துவ முறைகேடுகளை பகிரங்கப்படுத்திய மருத்துவர் அர்ச்சுனா இனி அதே மருத்துவமனையில் பணியாற்ற அனுமதிக்கப்பட மாட்டார் என்ற விடயம் தற்போது ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது இன்றைய அறிவிப்பு மற்றும் நகர்வுகள் ஊடாக இந்த விடயத்தை உணரக்கூடியதாக உள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள மத்திய அமைச்சின் கீழ் இல்லாத வைத்தியசாலைகளின் குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய திட்டங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் அந்த செயற்திட்டத்தில் தனக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்படுவதாக மருத்துவர் அர்ச்சுனா வெளியிட்ட அறிவிப்பு புதிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. நாளை மறுதினம் 17ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் மருத்துவ அதிகாரிகளுடன் சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்கள் இடம்பெற உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் வெளிப்பட்டுள்ளன. சாவகச்சேரி வைத்தியசாலையில் காணப்படும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாக சமூக வலைதளங்கள் ஊடாக வைத்தியர் அர்ஜுனா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த நிலையில் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களம் அவரை பதவி நீக்கியதாக தெரிவித்து கடிதம் ஒன்றையும் சமர்ப்பித்திருந்தது. எனினும் சுகாதார அமைச்சிடமிருந்து தனக்கு எந்த ஒரு பதவி விலகல் கடிதம் வழங்கப்படவில்லை என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்த நிலையில் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ரஜீவ் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள மத்திய அமைச்சின் கீழில்லாத வைத்தியசாலைகளில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வேலை திட்டத்துக்கு தன்னை பொறுப்பாக நியமிக்க உள்ளதாக வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நான் டாக்டர் அர்ஜுனா கதைக்கிறேன். இன்றைக்கு நான் சாவச்சேரிக்கு நான் சாவச்சேரியில் என்னுடைய கடமைகள், அதாவது என்னுடைய கடிதங்கள் இருந்தது. அதுக்குரிய ஏதாவது என்னை வேலை நீக்குவதற்குரிய கடிதம் இல்லை. நான் எம்எஸ்ஸாக இருக்கின்ற போது வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதால் அவற்றை சைன் பண்ணினேன். முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த போராட்டம் ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது. அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து. நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து கொண்டிருக்கணும். அது சம்பந்தமான இல்லை. முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளவும், அதாவது லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளவும் அவ என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், தேங்க்ஸ் அப்பா, ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உண்டு. அதாவது கவர்மெண்ட்டும் மற்றது அவங்களுடைய பப்ளிக், அதாவது ஃபாரினில் இருக்கிற எங்களோட டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நான் அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல் திருத்தோணும்னு சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல குறைகளையும் கேட்டு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ, அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். அதால் மினிஸ்ட்ரி உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரினில் இருக்கிற ஆட்களுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி ரிக்வெஸ்ட் பண்ணும் உங்களுடைய ஃபண்ட் ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு. பட் அதுக்குரிய க்ரெடிட்டிபிலிட்டி நான் எடுப்பேன், அக்கௌண்டபிலிட்டி நான் எடுப்பேன். அந்த ப்ராஜெக்ட் டிரெக்டராக என்ன தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் நான் அதை மட்டும் கேட்கல. அதாவது ஹாஸ்பிட்டல்
டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது சரியான முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி. அதாவது வந்து நான் கேட்டிருந்தேன் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன்னு சொல்லுது, அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே வாரேன்னு. இப்போ எனக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடியதுக்குரிய சான்ஸ் வச்சிருக்கு. அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த, அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த, உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பேரதன வைத்தியசாலை, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தவிர்ந்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்கலமாக நான் எழுதி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன். அதுக்குரிய ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து யாராவது போடினமோ தெரியலை. பட் அதுக்குரிய டாப் பொறுப்பு வந்து ப்ரொஜெக்ட் டிரெக்டர். அதை போடுறதா வந்து இப்போ லால்பான் அப்படி சார் என்ன கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியாக செய்யலை தானே, அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம், ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து நொதர்னில் உண்டு, ஈஸ்டர்னில் உண்டு க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸை க்ரியேட் பண்ணுவோம். அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடப்படும். அதாவது இத்தனை இங்கே எப்படி பிட் கோல் பண்ணுறோம், இங்கே ஆல்ட்ட பண்ணுறோம், இந்த எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும். அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக். இதேபோல கடந்த வாரம் விடுமுறையில் சென்ற வைத்தியர் இன்று மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று தனது விடுமுறைக்கான புத்தகத்தில் கையொப்பமிட்டதுடன் வைத்தியசாலைக்கு வந்த கடிதங்களிலும் கையொப்பமிட்டிருந்தார். அவரை வரவேற்பதற்காக மக்கள் வீதியில் குவிந்திருந்த நிலையில் மக்களை கலைக்கும் செயற்பாட்டில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நிறைவு கட்டத்திற்கு வந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். குறித்த மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், தடயவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றதுடன் இந்த 10ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன. இன்று வரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதியிலிருந்து 3ஆம் கட்டத்தில் 12 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2 கட்ட அகழ்வாய்வுகளின் போது 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மனித புதைகுழியில் இருந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்டமாக தொடர்ந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது 10வது நாளாக இன்று நடைபெற்றது. இன்றுடன் அநேகமாக இம்மனித புதைகுழியில் கிடந்த எலும்பு தொகுதிகள் முழுக்க மீட்கப்பட்டிருக்கின்றன. வெளியில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 52 மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் இன்று துப்பாக்கி சின்னம், திறப்பு கோர்வை என்பன மேலதிக சான்றாதார பொருட்களாக பெறப்பட்டுள்ளன. அடுத்து வரும் நாட்களில் இப்புதைகுழி தொடர்பான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 4/3 பங்கு வலையமைப்பை இல்லாதொழித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 800 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், வெளிநாடுகளில் உள்ள பாதாள உலக குழுவினர் தொடர்பாகவும் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒழிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த வருட டிசம்பர் மாதத்தில் தனது யுக்திய நடவடிக்கையை ஆரம்பித்த போது தமது நடவடிக்கைகளின் கால இலக்காக கடந்த ஜூன் மாதத்தை நிர்ணயித்திருந்தது. இந்த காலகட்டத்துக்குள் நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கை முற்றாக ஒழிக்கப்படும் என அரசாங்கமும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளும் அறிவித்திருந்தனர். எனினும் அரசாங்கம் விதித்த ஜூன் 30ஆம் தேதி என்ற கால எல்லை கடந்த நிலையில் அதுருகிரியவில் கடந்த வாரம் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபரான கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா பலியான விடயம் அரசாங்கத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறை அதிபர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றங்களுக்கிடையே ஒருவரை கொலை செய்யும் மோதலே காணப்படுகிறது. ஒரு குழுவில் உள்ள ஒருவர் மரணிக்கும் போது மற்ற குழுவில் உள்ளவர்கள் மகிழ்வடைகின்றார்கள், ஆத்திரமூட்டுகின்றார்கள். இந்த நாடகம் இறுதியானது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். இதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. இந்த திட்டமிடப்பட்ட குழுக்களுடன் தொடர்புடைய 800க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த 3 மாத கால பகுதிக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துள்ளி குதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தேவையான பதில் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள். ஆகவே அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு
உலகத்திற்கு மதிப்பளித்து வாழ வேண்டும். சுவரொட்டிகள் மூலம் தமது கருத்துக்களை வெளியிட வேண்டாம். பாதாள உலக குழுவில் உள்ள 4/3 உடைத்துள்ளோம். மீதமாக உள்ள சிலர் மூடிய முன்னர் தமது இறுதி காட்சிப்படுத்தல்களை செய்ய முடியும். பாதாள உலக குழுவினருக்கு எதிரான நடவடிக்கை தற்போதுள்ளவாறே தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். நம்மால் செய்யக்கூடிய பல விடயங்கள் உள்ளன. எனினும் எமது எல்லைக்குள் இருந்து நாம் செயற்படுகிறோம். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாம் அனைத்தையும் செய்து வருகிறோம். கடந்த 2.5 மாதங்களாக எந்தவொரு சம்பவமும் இடம்பெறாத நிலையில் கிளப் வசந்தவின் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துபாய் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் தொடர்பான விவரங்கள் திரட்டப்பட்டு தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் உள்ளவர்கள், சிறைச்சாலைகளில் உள்ளவர்கள், வெளியில் உள்ளவர்கள் என அனைவர் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைக்க ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று தீர்மானித்துள்ளது. இந்த வருடத்தின் 2வது மின் கட்டண திருத்தம் தொடர்பில் ஸ்ரீலங்கா மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை ஆராய்ந்து அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மக்கள் கருத்தாய்வின் போது முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை கருத்தில் கொண்டு ஆணைக்குழு தனது தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. வீடு, மத வழிபாட்டு தலங்கள், உணவகங்கள், தொழிற்சாலைகள், பொது நோக்கங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைத்து நுகர்வோர் பிரிவினரின் மின் கட்டணம் நாளை முதல் குறைக்கப்படவுள்ளது. ஸ்ரீலங்கா மின்சார சபை தனது பிரேரணையின் மூலம் மொத்த மின்சார கட்டணத்தை குறைக்கும் வீதத்தை 10ஆக மட்டுப்படுத்தியிருந்த போதிலும் ஸ்ரீலங்கா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மொத்த மின்சார கட்டணங்களை 22.5 வீதத்தால் குறைக்க தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் மத வழிபாட்டு தலங்களில் குறைந்த மின் பாவனை கொண்ட பிரிவினருக்கு இதுவரை ஒரு அலகிற்கு அறவிடப்பட்டு வந்த 8 மற்றும் 9 ரூபாவை 6 ரூபாவாகவும், 18 ரூபாவாக இருந்த அலகொன்றின் விலை 10 ரூபாவாகவும், 32 ரூபா அலகொன்றின் விலை 20 ரூபாவாகவும், 43 ரூபாவாக இருந்த அலகொன்றின் விலை நாளை 30 ரூபாவாகவும் குறைக்கப்படவுள்ளது. மத வழிபாட்டு தலங்களிலிருந்து அறவிடப்படும் மாதாந்த நிலையான கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மக்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொழிற்சாலைகள் மற்றும் உணவகங்களுக்கான மின் கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த 2 வகை வாடிக்கையாளர்களுக்குமான மாதாந்த நிரந்தர கட்டணத்தில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை. அரச மற்றும் பொது நோக்கம் கொண்ட நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கூறியுள்ளது. புதிய கட்டண திருத்தத்துடன் நுகர்வோர் கோரும் பட்சத்தில் அச்சிடப்பட்ட மின் கட்டண பட்டியலை வழங்க வேண்டும் உட்பட 7 நிபந்தனைகளை ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் ஸ்ரீலங்கா மின்சார சபைக்கு விதித்துள்ளது. மின்சார உற்பத்திக்கான எரிபொருளை கொள்வனவு செய்வது தொடர்பாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனத்துடன் உடன்படிக்கைகளை மேற்கொள்ளவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனவே சம்பிரதாய அரசியலில் இருந்து விலகி நாட்டுப்பற்றை சிந்திக்கும் அரசியல் கலாச்சாரம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது என ஜனாதிபதி அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டத்தரணிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை குறைத்து மதிப்பிட முடியாது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். அரசியல் செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைக்க எவரும் செயற்படக்கூடாது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட கடந்த சில வாரங்களிலும் அதற்கு முன்னரும் தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 2 வருடங்களில் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாறிவிட்டது. நாட்டை பற்றி சிந்தித்து ஒரு குழு உருவானது. அவர்கள் சம்பிரதாய அரசியலில் இருந்து விலகிச் செயல்பட்டனர். எனவே எந்த கட்சியையும் சாராதவர்களும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த இடத்தில் உள்ளார்கள். 2022 மே 9 நடந்த சம்பவத்தை பற்றி நான் மீண்டும் குறிப்பிட தேவையில்லை. நாட்டு மக்கள் ஒடுக்கப்பட்டதால் இந்த போராட்டங்கள் வெடித்தன. இந்த பிரச்சனைகளை சிலர் பயன்படுத்திக் கொள்ள முயன்றனர். இறுதியில் சம்பிரதாய கட்சிகளால் நாட்டினுடைய தலைமைத்துவத்திற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது. நிதியத்துடனான உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் கடந்த வாரமும் அதற்கு முன்னரும் நாம் எத்தனை வேலை நிறுத்தங்களை எதிர்கொண்டோம். இந்த ஆண்டு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருப்பதே இதற்கு காரணம். வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கவில்லை என்றால் மற்றொரு கட்சிக்கு வாக்களியுங்கள். இந்த பொருளாதாரத்தை கட்டமைப்பை உடைக்கவே அவர்கள் முயன்றனர். இப்போது நாடு பெற்ற வெற்றியை உறுதி செய்து இந்த நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்வதா அல்லது பழைய முறைப்படி தொடர்வதா என முடிவு செய்ய வேண்டும். நாட்டிற்கு தேவையான பொருளாதார முறைமை அவசியம். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் எழுச்சியை உறுதிப்படுத்தி நாட்டினுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முன்னோக்கி செல்வோம். நாம் எப்போதும் பிச்சைக்கார நாடாக இருக்க முடியாது.
பொருளாதார ரீதியில் கீழ்நோக்கி செல்ல முடியாது. வலுவான பொருளாதாரத்துடன் நாட்டை முன்னேற்ற வேண்டும். அந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றுபடுமாறு அழைக்கின்றோம். இலங்கையில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பவர்கள் தேர்தலில் களமிறங்காமலேயே தோல்வியை எதிர்நோக்குவார்கள் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். குறித்த தரப்பினரின் குறுகிய கால திட்டங்கள் நீண்ட கால ஆட்சிக்கு வழிவகுக்காது என இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் தேர்தல்களை ஒத்திவைத்து அனைத்து ஜனாதிபதிகளும் தோல்விகளையே எதிர்நோக்கியிருந்தார்கள். தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் எவரும் வெற்றி பெற்றதில்லை. இந்த பின்னணியில் அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களை மாற்றியமைத்து தேர்தல்களை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தேர்தல்களில் வெற்றி காண முடியாது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய பொருளாதார நிலை மேம்பட்டு நாடு சிறந்த வழியில் பயணிக்க வேண்டுமாயின் கட்டாயம் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் எதற்காக பணத்தை வீணடிக்கிறீர்கள் என சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள். அவ்வாறானால் மன்னராட்சியை பின்பற்றலாமே. அவர்களது பிள்ளைகள் ஒருவருக்கு பின் ஒருவராக ஆட்சி செய்வார்கள். இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாது. எனவே இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதனை ஒத்திவைக்க முடியாது. தேர்தல்களை ஒத்திவைப்பது தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். இவ்வாறாக தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பவர்கள் தேர்தலில் களமிறங்காமலே இருக்கலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதன் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினர் தங்கள் திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேரா என்பது தற்போது உறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் இதற்கான தீர்மானம் இறுதியாகியுள்ளதாகவும் தம்மிக்க பெரேராவுக்கான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்று வந்த சந்திப்புகள் காரணமாக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு இதுவரை மேற்கொள்ளப்படாதுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிரியாக பார்ப்பதாகவும் அவர் ஒருபோதும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எனவும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக களமிறங்குவார் என்பதும் சந்தேகத்துக்குரியது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேராவே என்பது தற்போது முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலை ஒத்திவைப்பது தமது கட்சியின் கொள்கை அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலை ஒத்திவைக்க எவரேனும் முயற்சிப்பார்களாயின் அதனை தமது கட்சி முற்றிலும் எதிர்க்கும் எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ருமேனியா மற்றும் போலந்து ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். அண்மைய நாட்களில் பல்வேறு நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொண்டு வரும் பின்னணியிலேயே அலி சப்ரி தற்போது குறித்த 2 நாடுகளுக்கும் பயணம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ருமேனியா மற்றும் போலந்து ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது 2 நாடுகளினதும் பல முக்கிய அதிகாரிகளை சந்தித்து அலி சப்ரி பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் ருமேனியா தலைநகர் புக்கரெஸ்டில் ஸ்ரீலங்காவுக்கான புதிய தூதரகத்தையும் அலி சப்ரி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்க உள்ளார். ருமேனியாவில் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையின் தூதரக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை உள்ளிட்ட 93 நாடுகளை சேர்ந்தவர்கள் இன்று முதல் தாய்லாந்திற்கு நுழைவு விசைவின்றி செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கையில் உள்ள அதிகாரிகளுக்கு தாய்லாந்து தூதரகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்ததை தொடர்ந்தே இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்துக்கு இந்த ஆண்டு பயணம் செய்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 35% அதிகரித்துள்ளது.
இதன்படி 24 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை தாய்லாந்து அரசாங்கம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இலங்கையர்கள் உள்ளிட்ட 93 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நுழைவிசைவின்றி தாய்லாந்துக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் பாங்காக்கிலிருந்து இதுவரை எந்தவொரு உறுதிப்படுத்தலும் கிடைக்கவில்லை என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உத்தியோகபூர்வ அறிவிப்பு கிடைத்தவுடன் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு நுழைவிசைவற்ற தாய்லாந்துக்கான பயணம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் இதனைத் தொடர்ந்து குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதேவேளை தாய்லாந்து மக்கள் நுழைவிசைவின்றி இலங்கைக்கு செல்வதற்கு ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டுக்காக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செலுத்த வேண்டிய நஷ்டஈட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தி முடிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உச்ச நீதிமன்றம் 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தது. எனினும் குறித்த தொகையை செலுத்துவதில் தான் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த தொகையில் தனது கட்சிக்காரர் இதுவரை 58 மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக மைத்ரிபால சிறிசேன சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இதன் மிகுதியாக மேலும் 42 மில்லியன் ரூபாவை அவர் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் ஃபைசர் முஸ்தபா கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த மீதி தொகையை செலுத்துவதற்கு மேலும் 6 வருட கால அவகாசத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரியுள்ளார். இந்த பின்னணியில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் எஞ்சிய தொகையை மைத்ரிபால சிறிசேன செலுத்தி முடிக்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர இதுவரை 1.9 மில்லியன் ரூபாவையும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முழு தொகையையும் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி நுவரெலியா பொகவந்தலாவ நகரில் இன்றைய தினம் கொட்டும் மழையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பெருந்தோட்ட நிறுவனத்தின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொசான் ராஜதுரையின் உருவப்பொம்மைக்கு தீ வைத்து எரித்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். நுவரெலியா பொகவந்தலாவ பிரதான பேருந்து திரைப்படத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டமானது பொகவந்தலாவ செல்வக்கந்த சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பெருந்தோட்ட நிறுவனத்தின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரையின் உருவப்பொம்மைக்கு தீ வைத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தமையால் சில மணி நேரம் பொகவந்தலாவ ஹெட்டன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்காவிட்டால் பெருந்தோட்ட நிறுவனங்களை வேறு யாருக்காவது ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பொகவந்தலாவ நகர் வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவு மடத்துவழி 8ஆம் வட்டாரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் தீவகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு குறித்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. நிறுவன ஸ்தாபகர் ஆண்டன் சிவராசா ஜெயநந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள், பொது அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள், புலம்பெயர் உறவுகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை வனப்பகுதியில் வாகனம் ஒன்றுடன் எரியூட்டப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக உப்புப்பள்ளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மொரவெவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெண் மதவாசி வனப்பகுதியில் குறித்த சடலம் ஒன்றாக எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட கருங்கண்டல் பாடசாலைக்கான இலத்திரனியல் மூல வகுப்பறை கையளிக்கும் நிகழ்ச்சி திட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மடு கல்வி வலயத்துக்குட்பட்ட கருங்கண்டல் பாடசாலையில் அமைக்கப்பட்ட குறித்த இலத்திரனியல் மூல வகுப்பறை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. முன்பிள்ளை பருவ பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி தேசிய வாரத்தினை முன்னிட்டு வீதி போக்குவரத்து பாதுகாப்பு பற்றிய அடிப்படை எண்ணக்கருக்கள் பற்றி முன்பள்ளி பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தல் நிகழ்வானது இன்று திருகோணமலையில் அமைந்துள்ள உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாலர் பாடசாலைகள் கல்வி பணியகத்தின் தவிசாளர், வலய கல்வி அலுவலகத்தின் பணிப்பாளர், துறைசார் அதிகாரிகள், பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் மாகாண சபைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு புதிய திட்டமாம். மருத்துவர் அர்ச்சுனாவின் புதிய வெளிப்படுத்தலில் உற்றுநோக்கல். ஸ்ரீலங்காவின் பாதாள உலக ஒழிப்பு யுக்திய நடவடிக்கை தோல்வியடைந்ததாக கண்டனம். குற்ற கும்பல்கள் ஒழிக்கப்பட்டதாக உரிமை கோரும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர். இலங்கையில் நாளை முதல் 22% குறைக்கப்படும் மின்சார கட்டணம். மின்சார சபை 10% குறைப்புக்கு பரிந்துரைத்தாலும் ஆணைக்குழு அதிரடி முடிவு. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுகள் நிறைவுக்கு வருவதாக அறிவிப்பு. இதுவரை 52 உடலங்களின் எச்சம் மீட்கப்பட்டதாக தகவல். கர்நாடக முதல்வரின் காவிரி நீர் மறுப்பால் இந்தியா கூட்டணியில் தமிழக முதல்வருக்கு அழுத்தம். சித்தாராமையாவுக்கு ஸ்டாலின் கண்டனம். மைக்ரோ வினாடிக்கு தலையை திருப்பியதால் உயிர் தப்பிய டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் இரகசிய சேவை முகமை மீது தொடரும் கடும் விமர்சனங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.